தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு நிலையத்தில் பொதுத்தமிழ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் குரூப் 4 மாணவர்களுக்கான அலகு 4 கலைச்சொற்கள், அதில் 10 கேள்விகள் கேட்கப்படும். அதில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் ஏவிலிருந்து உங்களுக்கு வரிசையாக கலைச்சொற்களை வரிசைப்படுத்தி ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இதை நான் உங்களுக்கு தயார் செய்து இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளேன். ஃபஸ்ட்டு கலைச்சொல்லா அடல்ட்ரேஷன், கலப்படம். இதில் மெயினாக நீங்கள் ஆங்கிலத்தில் வர்ற ஒவ்வொரு ஸ்பெல்லிங்கையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் சரியான ஆன்சரை நம்ம தேர்வு பண்ண முடியும். இரண்டாவது கலைச்சொல் ஆஸ்தட்டிக்ஸ். அதற்கு அழகியல் அல்லது முருகியல், இந்த ரெண்டையும் நம்ம குறிப்பிடலாம். மூணாவதா அக்ரிமெண்ட், அதற்கு ஒப்பந்தம். நாலாவது அக்ரிகல்ச்சர், அதற்கு வேளாண்மை. ஐந்தாவது அக்ரானமி, உளவியல். ஆறாவது அலர்ஜி, ஒவ்வாமை. ஏழாவது ஆம்பிஷன், லட்சியம். எட்டாவது ஏங்கர், அதற்கு நங்கூரம். ஒன்பதாவது ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம். பத்தாவது ஆன்டி கிளாக்வைஸ், அதற்கு இடஞ்சுழி. 11வது ஆர்டிகுலரி பொனட்டிக்ஸ், ஒலிபெருப்பியல். 12 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதற்கு செயற்கை நுண்ணறிவு. 13வது ஆர்டிசன், கை விளைஞர். 14வது ஆர்டிஸ்ட், கலைஞர். 15வது ஆஸ்ட்ரானமி, அதற்கு வானியல். 16 ஆடிட்டர், பட்டய கணக்கர். 17 அவார்னஸ், அதற்கு விழிப்புணர்வு. அடுத்து பி எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கலைச்சொற்கள். பேலட், கதைப்பாடல். இரண்டாவதா பேஸ்கட்டரி, கூடை முடைதல். மூன்றாவது பிலீஃப், அதற்கு நம்பிக்கை. நாலாவது பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம். ஐந்தாவது பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பம். ஆறாவது பிரஸ், அதற்கு தூரிகை. ஏழாவது பட், அதற்கு மொட்டு. அடுத்தது சி எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய கலைச்சொற்களை நம்ம வரிசையாக பார்ப்போம். 1 கேபினெட், அதற்கு அமைச்சரவை. 2வது கார்ட்டூன், கருத்துப்படம். 3வது கேவ் பெயிண்டிங்ஸ், குகை ஓவியங்கள். 4வது கேவ் டெம்பிள், குடை வரை கோயில். 5வது சேரிட்டி, அதற்கு தொண்டு அல்லது ஈகை. 6வது சீஃப் மினிஸ்டர், அதற்கு முதலமைச்சர். 7வது சிப்ஸ், அதற்கு சில்லுகள். 8 சிவிலைசேஷன், அதற்கு நாகரிகம். 9வது கிளைமேட், தட்பவெப்பநிலை. 10வது கிளாக்வைஸ், அதற்கு வலஞ்சுழி. 11 கிளாசிக்கல் லிட்ரேச்சர், செவ்விலக்கியம். 12 காம்பினேஷன், அதற்கு புணர்ச்சி. 13வது காமோடிட்டி, அதற்கு பண்டம். 14வது காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், பண்டமாற்று முறை. 15 கம்யூனிசம், அதற்கு பொது உடைமை. 16 கம்பேக்ட் டிஸ்க், குறுந்தகடு. 17 கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம். 18 கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. 19 கான்சர்வேஷன், உரையாடல். 20 காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள். 21 கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு. கன்சோனன்ட், அதற்கு மெய்யொலி அல்லது மெய்யெழுத்து. 22 கன்சுலேட், துணை தூதரகம். 23 கன்சூமர், நுகர்வோர். 24 கான்டினென்ட், கண்டம்.
25 கரேஜ் துணிவு, 26 கர்டெசி நற்பண்பு, 27 கிராப்ஸ் கைவினை பொருள்கள், 28 கிரியேட்டர் படைப்பாளர், 29 கோனிக்கல் ஸ்டோன் அதற்கு குமிழிக்கல், 30 கல்டிவேஷன் பயிரிடுதல், 31 கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம், 32 கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, 33 கல்ச்சுரல் சிம்பிள் பண்பாட்டு குறியீடு, 34 கல்ச்சுரல் வேல்யூ அதற்கு பண்பாட்டு விழுமியங்கள். இது ஏவிலிருந்து சி வரைக்கும் உள்ள ஆல்பர்டிக் ஆர்டரில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் டி எழுத்துல ஆரம்பிக்கிற கலைச்சொற்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.